ரொம்பவே பெருமைப்படுறேன். ஏகப்பட்ட பெண்கள் கை தூக்கிறீங்க, ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா எங்க வீட்டுல எல்லாம் சார் நிறைய பேர் கேட்பாங்க, மேடம் மேடையில ஏன் மேடம் உங்க வீட்டுக்காரர் திட்டிகிட்டே இருக்கீங்க, அவர் பாவம் இல்லையா அப்படின்னு. மேடையில தான் சார் அப்படி பேசுவேன், வீட்டுல அவர் மேல உயிரே வச்சிருக்கேன் மேடம். சத்தியமா சொல்றேன், என் போன் எடுத்து பாருங்க, அவருடைய போட்டோவை தான் வச்சிருப்பேன். அவரோட போன்ல எடுத்து பாருங்க, கல்யாணம் ஆகி 13 வருஷமா என் போட்டோவை தவிர இது வரைக்கும் வேற போட்டோ மாத்துனதே கிடையாது. அதுக்காகவே அந்த மனுஷனுக்காக கை தட்டுங்க. அவசரப்பட்டீங்களே, அந்த ஆளுக்கு போட்டோவை மாத்த தெரியாது, அதுக்கு வாட்ஸ்அப் டிபியும் மாத்த தெரியாது, அது ஒரு அப்டேட் ஆகாத அப்பல கூட ஏதோ நான் வச்சு குடும்பம் நடத்திட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரிஞ்சு நிறைய ஸ்ட்ரெஸ்ஸோட வேலை பார்க்கிறவங்களுக்கு குடும்பங்கள்ல சந்தோஷம் இருந்துச்சுன்னு நான் அடிக்கடி சொல்றதுதான். நாங்கெல்லாம் வெளியில பல மனிதர்களை சந்திப்போம். இப்ப நீங்க இந்த கம்பெனியில தானே சந்திக்கிறீங்க. நாங்க போய் நான் இப்ப சமீபத்துல கூட ஒரு இன்டர்வியூல சொன்னேன், விமர்சனம் வைக்கிறது ரொம்ப நாகரிகமா வச்சுட்டா சந்தோஷமா இருக்கும். அது அநாகரிகமான விமர்சனங்களையும் நாங்க சந்திச்சிருக்கோம். நானே கேட்டேன், நிஷான்னு பேர் போட்டாலே திட்டுவீங்களாடா, ஏன்டா என்ன திட்டிட்டே இருக்கீங்க அப்படின்லாம் கேட்போம். ஏகப்பட்ட விமர்சனங்களை வெளியில சந்திக்கிறோம், பலதரப்பட்ட மக்களை சந்திக்கிறோம். அப்ப குடும்பம் அப்படிங்கிறது ஒரு பெரிய சந்தோஷம்ங்க. இங்க நான் வந்ததுக்கான ரீசனே அதான். இங்க நிறைய குடும்பமா வந்திருக்கீங்க. எவ்வளவு ஸ்ட்ரெஸ் இருந்தாலும், எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும், உங்களுடைய கோபத்தை ஒரு நாளும் உங்க வீட்டுக்குள்ள காமிச்சிடாதீங்க. அது ஒரு மிகப்பெரிய தவறான செயல். என்னைக்குமே காட்டாதீங்க. அதுக்கு என்ன காரணம் தெரியுமா சார்? ஆண்களுக்கு உலகம் பல இருக்கு, உங்களுக்கு 1000 உலகம் இருக்கு. ஆனால் பெண்களுக்கு கணவன் என்கின்ற உலகத்தை தவிர இந்த உலகத்துல உலகமே கிடையாது. உங்களுடைய வெற்றிக்கு, இன்னைக்கு விஜயகுமார் சாரோட வெற்றிக்கு அதிகப்படியான காரணம் நான் சொல்லுவேன் மகேஸ்வரின்னு. அவங்க பின்னாடி நின்று அவ்வளவு தூரம் தாங்கி பிடிக்கிறாங்க. நீங்க உங்க வேலையை பாருங்க, அடுத்து நான் என்னுடைய வேலையை பாத்துக்கிறேன்னு அவ்வளவு விஷயம் பண்றாங்க. நீங்க டெய்லி பாராட்டுங்க சார் மனைவியை. அவங்களுக்கு என்ன பிடிக்கும், ஏது பிடிக்கும். இங்க யாரெல்லாம் மனைவியை வீட்டுல டெய்லி பாராட்டுவீங்க, அதுக்காக கை தூக்கி தொலைங்க சார். நல்ல ஊர் சார் புதுக்கோட்டை, ஊரை வாங்கி தொலையாதீங்க. ஏன் சார் இப்படி பண்றீங்க? பாராட்டுறதும் கிடையாது, மனைவியை நேசிக்கிறதும் கிடையாது. மேடம் ஒண்ணுக்குமே லாய்க்கல மேடம் இந்த பக்கம். ஏன் மேடம் இவரை கல்யாணம் பண்ணீங்க? கூட்டிட்டு போய் சொல்வதெல்லாம் முன்மையில உட்கார வைங்க மேடம். என்னங்க ஒரு பாராட்ட மாட்டீங்களா சார்? மனைவியை பாராட்டுங்க சார். டெய்லி அவங்களும் பாராட்டணுமா? கல்யாணம் இன்னும் ஆகல. இதுகளெல்லாம் பார்த்தா கல்யாணம் ஆகாத மாதிரியா இருக்கு. எல்லாம் கல்யாணம் ஆயிட்டாங்க. ஒரு 15-20 பேருக்கு தான் கல்யாணம் ஆகல. நான் கல்யாணம் ஆனவங்களுக்கு சொல்றேன், வீட்டுல இனிமே உங்க வீட்டுல சண்டையே வராது. ஒரு சகோதரியா நான் சொல்றேன், டெய்லி காலையில இதை பண்ணுங்க. காலையில வேலைக்கு போகும்போது ஆம்ஸ் நிறுவனத்துக்கு வேவேமா ஓடி வராதிங்க, பொறுமையா வாங்க. நான் விஜயகுமார் சார் சொல்லி டைம் எல்லாம் கொஞ்சம் கீப் பண்ண சொல்றேன். வேவேமா ஓடி வராம அப்படி வாசப்படி வரைக்கும் வந்து நிக்கும் போது பொண்டாட்டி பின்னாடியே ஓடி வருவாங்க. போயிட்டு வாங்க தான், போயிட்டு வாங்க மாமா சொல்லி தொலைவீங்களே. நான் சொல்லுவேன் போடா அப்படின்றேன். அது மாதிரி நீங்களும் சொல்லுங்க, போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்லும் போது வேவேமா போவாதீங்க. பொண்டாட்டியை திரும்பி பார்த்து, எப்படி கல்யாணத்தன்னைக்கு பார்த்த மாதிரியே இருக்க, அது உலகமாக போயின்னு எங்களுக்கும் தெரியும். நாங்க திரும்பி சொல்லுவோம், நீங்க மட்டும் என்னவா, என்ன பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு எப்படி இருந்தீங்களோ அப்படியே இருக்கீங்க. எப்படி அப்படியே இருப்பீங்க? பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு மண்டை நிறைய முடி இருக்கும், இப்ப வெறும் மண்டை மட்டும் தான் இருக்கும். பொண்ணு பார்க்க வந்த அன்னைக்கு வயிறே இருக்காது, இப்ப வயிறு வண்ணாங்க